ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிளாக ஆப்பம் செய்ய போகிறோம். ஒரு சுண்டு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் உளுந்து. இதை வச்சு கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பழைய சாதம் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இதை இந்த அரிசியை கழுவி அதோட இதை மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். மற்றபடி தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது. இந்த பழைய சாதத்தில் உள்ள ஈரத்துலேயே அந்த அரிசி ஊறும். இப்படி எடுத்துகிட்டு பிடிச்சோம்னாக்கா அப்படியே பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு சாதம் போட்டுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் சாதம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அரைச்சி இந்த மாவாக ரெடி பண்ணிட்டேன். நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தோசைக்கல்லில் ஊற்றுவோம். ஆப்பச்சட்டியில் ஊற்றுறதால ஊற்றலாம். ஆனால் இது தோசைக்கல்லில் ஊற்றினாலே நல்லா சாஃப்டாக வரும். ஓரெல்லாம் நல்லா முருகலாகவும், நடு சென்டர்லாம் சாஃப்டாகவும் வரும். மூடி வச்சுருவோம். எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆப்பம் ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஆப்பம் ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். பால் ஊற்றினா அந்த பால் குடிக்கும். இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பண்ணு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. சாஃப்டாகவும் இருக்கும். அதில் பால் ஊற்றினோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டுக்குவோம். இப்போது சுவையான அப்பம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பழைய சாதம் பச்சரிசியை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஆப்பம் செய்யுங்க. நல்லாவே இருக்கும். சில பேர் ஆப்பம் வரலம்பாங்க, இது நல்லாயிருக்கும். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.